Welcome back, students. So in the last link, in the last session, we have completed the phylum echinodermates. So echinoderms வந்து அதோட invertebrates complete ஆகுது. அண்ட் எக்கினோடம்ஸ்ல நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்னென்ன கேரக்டர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட சீலம் நம்ம சொன்ன கேரக்டர்ஸ்ல தென் வி ஹாவ் சீன் த சிமெட்ரி and then whether it is a closed circuit system or open circuit system, whether they are having any pigments, blood pigment ஏதாவது இருக்கா, and அதோட excretory system, then அதோட டைஜஸ்ட் சிஸ்டம், அதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். பட் நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் கார்டேட். ஸோ கார்டேட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் டோட்லி ஆப்போசிட் தட் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ். அப்படியே அதோட ஆப்போசிட்டா தான் இருக்கும். பட் தர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் கார்டேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ். கார்டேட்ஸ் வேற, வெர்டிபிரேட்ஸ் வேறன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ கார்டேட்ஸ்னா என்ன, வெர்டிபிரேட்ஸ்னா என்னன்றது அடுத்து போக போக நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வி வில் சி த ஜெனரல் கேரக்டர்ஸ் ஆஃப் கார்டேட்ஸ். அண்ட் எதுக்காக வந்து கார்டேட்ஸ் நம்ம மெயினா சொல்லணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம வந்து பார்க்கலாம். And the first one is the chordata. It's a chordate. Invertebrate எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது peripheral வந்து நம்ம சொன்னோமோ அதே மாதிரி இது chordates தனியா. So chordate is a link which acts as between like because நம்ம vertebrates நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அனிமல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா fishes. ஃபிஷஸ் தான் நம்ம வந்து பிஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிசஸ் வந்து நீங்க வந்து ஈவன் ஜோடியாக் சைன்ல கூட பாத்துருக்கலாம். மீனம் அப்படின்ற அந்த ராசிக்கு தான் வந்து பிசஸ் அந்த அப்படின்னு போட்டிருப்பாங்க. பிசஸ்னா ஃபிஷ்ஷோட சிம்பிள் தான் பிசஸ். ஸோ அந்த அந்த ஃபிஷஸோட அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வரக்கூட வெர்டிபிரேட். இன்வெர்டிபிரேட்ஸ்க்கு இது வரைக்கும் வந்து நம்ம வெர்டிபிரல் காலம் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. கரெக்டா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல நீங்க வந்து அந்த ஜெனரல் கேரக்டர்ஸ் இதுல பாத்தீங்கன்னா அந்த போனி ஸ்ட்ரக்சர், அந்த வெர்டிபிரல் காலம் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். பட் எடுத்ததுமே ஒரு வெர்டிபிரேட் அனிமல் லைக் ஃபிஷஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஃபிஷஸ் நம்ம சொல்லும் போது அதோட ஹெட்ல இருந்து அதோட டெய்ல் வரைக்கும் போன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏன்னா மீனுக்கு வந்து அதோட முள்ளு தான் நம்ம வெர்டிபிரல் காலமா நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு அனிமலுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அதுக்கு போனி ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா எப்படி சடனா அவ்வளவு தூரம் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கும். லைக் நம்ம இப்போ ஈவன் உங்க கிளாஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ நோ தட் the reason the person who get the first rank and the person who didn't get the first rank, especially அந்த கொஞ்சம் பிலோ ஆவரேஜா உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தெரியும். பிகாஸ் எல்லாருமே ஒரே கிளாஸ் தான். பட் ஹவு யூ ஆர் புட்டிங் த ஹார்ட் ஒர்க், உங்களோட ஹார்ட் ஒர்க் பொறுத்து தான் உங்களோட மார்க்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஹார்ட் ஒர்க்கே போடாம எனக்கு வந்து மார்க்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது இருக்கிறதுலே முட்டாள்தனம். அப்போ இந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் இருக்க மாதிரி தான் இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்றது ஒரு எலும்பு, ஒரு வெர்டிபிரேட் காலமே இல்லாதது ஒண்ணு. சடனா ஒரு அனிமலுக்கு வந்து அதோட ஹெட்ல இருந்து டோ வரைக்கும், அதோட ஹெட்ல இருந்து டிப் வரைக்கும், டெய்ல் வரைக்கும் வந்து போன் ஸ்ட்ரக்சர்ஸ் வரதுன்றது இட்ஸ் நாட் அ ஈஸி ஒன். அப்ப இடையில ஒரு சில அனிமல்ஸ் வருவாங்க. அவங்க வந்து தே ஆக்ட் ஆஸ் அ லைக் ப்ரீவியஸ் பிஃபோர் அவங்களை வந்து ஒரு வெர்டிபிரேட் அனிமலுக்கு பிஃபோரா வர்றதுக்கு ஒரு சான்சஸா இருப்பாங்க. அவங்க தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த கார்டேட் அனிமல் நம்ம சொல்லலாம். ஸோ கார்டேட்ஸ் அண்ட் வாட் ஆர் த ஜெனரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்டேட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். And the first one, chordates are animal possessing. அதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா the first one is the notochord. So notochord அப்படின்றது it is equal to the vertebral column. நமக்கு எப்படி முதுகெலும்பு இருக்கோ அதே மாதிரி நோட்டோகார்டுன்றதும் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் தான். ஸோ நோட்டோகார்டோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டோ மீன்ஸ் ஸ்ட்ரெயிட், ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய கார்டு அப்படின்னு CHORD கார்டுனா ஒரு ராட் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர், லைக் ஒரு இரும்பு கம்பி மாதிரி நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து நோட்டோகார்டு. அப்போ ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது அந்த நோட்டோகார்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நோட்டோகார்டு ஸ்ட்ரக்சர் இன்வெர்டிபிரேட்ஸ்ல கிடையாது. அண்ட் ஹாலோ டார்சல் நர்வ் கார்டு we are having, that is invertebrate animals or chordates are having dorsal nerve cord. So dorsal அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முதுக தான் வந்து டார்சல் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் வென்ட்ரல் வந்து நம்ம வயிறு பகுதி ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கோம். அப்போ டார்சல்ல நர்வ் கார்டு இருக்கும். அந்த நர்வ் கார்டு எப்படிப்பட்டதா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஹாலோ, பாக்குறதுக்கு ஹாலோ ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஆனா அது இதே கேஸ் வந்து நீங்க இன்வெர்டிபிரேட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கும். தேர் ஹேவிங் எ வென்ட்ரல், டார்சலுக்கு பதிலாக அதுக்கு வென்ட்ரல்ல இருக்கும். ஹாலோ நமக்கு இருக்கு. பட் அதுவே இன்வெர்டிபிரேட்ஸ் கேஸ் பாத்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் லைக் சாலிட் நர்வ் கார்டு, வென்ட்ரல் சாலிட் நர்வ் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டியூபுலார் நர்வ் கார்டு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் we are having pharyngeal slits.
pharyngeal slits அப்படின்னா ஒரு ஃபிஷ் நம்ம பார்த்திருப்போம். மீன் வந்து எல்லார் வீட்லயும் வாங்கியிருப்பாங்க. அதோட சைடுல பாத்தீங்கன்னா கில்ஸ் இருக்கும். இந்த pharynx region கரெக்டா நம்மளோட அந்த pharynx regionல கில்ஸ் அதுக்கு இருக்கும். அதுதான் வந்து இங்கே வந்து pharyngeal slits அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி வந்து எதனால வந்து சொல்றாங்கன்றத நம்ம அதுக்கடுத்து பார்க்கலாம். And they are having an endostyle and a post-anal tail for at least some periods of their life cycle. கண்டிப்பா. ஸோ ஒரு வெர்டிபிரேட் அனிமல்ஸ்க்கோ இல்ல கார்டேட் அனிமல்ஸ்க்கோ அதோட ஏதாவது ஒரு லைஃப் டைம்ல ஒரு ஏனல் டெயில் அப்படின்றது இருக்கும். ஈவன் வி ஆர் ஆல்சோ ஹேவிங் த ஏனல் டெயில், தட் இஸ் காக்கிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட வெர்டிபிரல் காலமோட லாஸ்ட் போன் த காக்கிக்ஸ், தட் இஸ் போஸ்ட் ஏனல் டெயில். அந்த டெயில் அப்படின்றது வந்து நம்ம பிரைமேட்ஸ், பிகாஸ் வி ஆரிஜின் ஃப்ரம் த மங்கீஸ், நம்ம வந்து குரங்குல இருந்து தான் வந்தோம். அப்போ அந்த குரங்குக்கு வந்து எல்லா குரங்குமே வால் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அந்த வாலோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரங்கு வந்து ஒரு மங்கி ஒரு ட்ரீல இருந்து இன்னொரு ட்ரீக்கு கிளைம் பண்ணும்போது, அதாவது ஜம்ப் பண்ணும்போது அந்த டெய்ல் வந்து பேலன்சிங் பர்பஸ்க்காகவும் அட் த சேம் டைம் ட்ரீல இருந்து கீழே விழாம இருக்கிறதுக்காகவும் அந்த டெய்ல் யூஸ் பண்ணி கிரிப்பா வந்து ட்ரீல பிடிச்சிக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்து இந்த டெய்ல் ரீஜன் இருந்தது. பட் எப்போ வந்து ஒரு மங்கி வந்து அந்த ட்ரீல இருந்து லேண்ட்ல வந்து வாழ ஆரம்பிச்சதோ, அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது டெய்லோட பர்பஸ் இல்ல. ஸோ டெய்லோட பர்பஸ் இல்லாததுனால என்ன ஆக ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதோட சைஸ், அதோட பர்பஸ், அதோட ஃபங்க்ஷன் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சது. தென் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெய்லஸ் மங்கி எல்லாமே பார்த்திருப்போம். லைக் ஒராங்குட்டான் இதெல்லாமே பாத்தீங்கன்னா தீஸ் த ஒராங்குட்டான், சிம்ப், இது எல்லாமே வந்து தீஸ் ஆர் கால்ட் ஆஸ் அ லைக் ஆன்செஸ்டர் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதுக்கெல்லாமே பாத்தீங்கன்னா டெய்ல் அப்படின்றது இருக்காது. அதே மாதிரிதான் நமக்கும் வந்து டெய்லெஸ்ஸா தான் இருந்தது. ஸோ பட் ஆனா ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல we do have லைக் ஒரு கருவா இருக்கும்போது நமக்கு இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஈவன் வி ஹேவிங் தட் கில்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு மீனுக்கு இருக்கக்கூடிய கில்ஸ் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கும் இருந்தது. அதனாலதான் அதுக்கு முன்னாடி பிஃபோர் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க pharyngeal gill slits அப்படின்னு. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் we are having a ventral heart. வென்ட்ரல்னா வயிறு நம்ம சொன்னோம். வயிறுல வந்து ஹார்ட் கிடையாது. அந்த வயிறு பகுதியில், அதாவது வயிறு இருக்க சைட்ல வந்து we are having the heart, that is toward the center of the பாடி. நம்மளோட சென்டர்ல தான் ஆக்சுவலா வந்து ஹார்ட் அப்படின்றது இருக்கும். பட் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஹார்ட் இஸ் tilted towards the left பிகாஸ் அதோட பாட்டம் ரீஜன் வந்து வெயிட்டா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அது அந்த வெயிட் வந்து எந்த சைடு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it tilted towards the left side. லெஃப்ட் சைடு வந்து சாஞ்சி இருக்கும். அதனால we are saying heart is on left side, but actually it is not the left side. It is present exactly on the at the center of our body. நம்மளோட சென்டர்ல தான் இருக்கும். அண்ட் தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ். இதுல வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி இமேஜஸ்ல இல்லைன்னா வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்ட் காமிட்டா உங்களுக்கு இன்னமும் புரியும். see these and this is the notochord. ஸோ இது வந்து ஒரு அனிமல், அந்த அனிமல்ல இந்த சென்டரா இருக்கக்கூடிய இந்த ரீஜன் தான் நம்ம சொன்ன நோட்டோகார்ட் அப்படின்றது. ஒரு வெர்டிபிரல் காலம் மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் ஹியர் யூ கேன் see this and this is the dorsal hollow nerve cord. அந்த நோட்டோகார்டுக்கு அப்புறமா தான் ஒரு நர்வ் கார்டு அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. அண்ட் இது எல்லாமே மசில் செக்மெண்ட். ஸோ நமக்கு வந்து மசில்ல செக்மெண்டேஷன் அப்படின்றது இருக்கும். அண்ட் யூ கேன் see லைக் பைசெப்ஸ், இதில் போய் பார்த்தீங்களா அது வந்து ஒரு செக்மெண்டேஷன் தான். அண்ட் த மஸ்குலர் போஸ்ட் எனல் டெய்ல். ஸோ டெய்ல் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும், லாஸ்ட் ரீஜன்ல, அந்த அனிமலோட லாஸ்ட் ரீஜன்ல தான் நம்ம டெய்ல் அப்படின்றத சொல்லுவோம். அதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த அனிமல். ஒரு அனிமலுக்கு கண்டிப்பா வந்து அதுவும் ஹையர் அனிமல் அப்படின்னு வந்துருச்சுன்னா they must have two opening, that is one opening is mouth and the other one is anus. So see here இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து மவுத்துக்கு ஓப்பனிங் இருக்கு. and the last region is the anus for the excrete of waste. and இதுதான் நம்ம சொன்ன pharyngeal gill slits சொல்லுவாங்க. ஸ்லிட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து எப்படி வந்து ஒரு ஃபிஷ்க்கு வந்து அந்த கில்ஸ் இருக்குமோ அதே மாதிரி pharynx regionல even we do also have that gill slits. and the characters of the notochord, என்ன மாதிரியான நோட்டோகார்ட்னா என்ன, அந்த நோட்டோகார்டை பத்தி நம்ம எப்படி வந்து ஈஸியா சொல்லலாம் புரியுற மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, the first one is a notochord is a flexible rod shaped body, it's a flexible rod shaped body found in embryos of all chordates. so எல்லா chordatesலயும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நோட்டோகார்ட். எல்லா chordatesலயும் becomes under chordates and also vertebrates, because chordatesல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே vertebrateஸ்க்கு இருக்கு. ஆனா vertebrateஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் chordatesக்கு இருக்காது, எல்லா கேரக்டருமே.
பிகாஸ் வெர்டிபிரேட்ஸ் நம்ம சொல்லும்போது we are having a vertebral column. ஆனா கார்டியல் அனிமல்ஸ்க்கு vertebral column இருக்காது. அது ஒரு கேரக்டர். அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா all vertebrates are chordates. all vertebrates are chordates because எல்லா vertebrates-மே வந்து அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே chordates அங்க இருந்து வந்திருக்கும் பிளஸ் vertebral கேரக்டர் அதுக்கு இருக்கும். ஆனா பட் all not all chordates are vertebrates. ஆனா எல்லா chordates-மே வந்து vertebrates ஆக முடியாது. அது ஆகாது. அதான் அதோட மீனிங். சோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த நோட்டோகார்டுன்றது இட்ஸ் a flexible rod shaped ராட் மாதிரி இருக்கும். பட் அட் த சேம் டைம் இட்ஸ் a flexible one. கொஞ்சம் வளையக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லா கார்டேட்ஸ்லயும் இருக்கக்கூடியது. and it is composed of cells derived from the mesoderm. எதுனா இந்த மீசோடம்லயே நம்ம வந்து படிச்சிருக்கோம். எங்க நம்ம ஸ்டடி பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இந்த கிங்டம் அனிமேலியா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது the diploplastic triploplastic region நம்ம படிச்சோம். germinal layers, the three germinal layers and 2 germinal layers நம்ம ஸ்டடி பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். hope you remember that. once again I will tell the 3 triploplastic அப்படி நம்ம சொல்லும்போது the 3 germ layers, that is the outer ectoderm, inner endoderm and middle mesoderm. இந்த 3 லேயர் நம்ம பார்த்திருந்தோம். அந்த germinal layers ஓட functions நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். at the same time அந்த germ layers ஓட germinal layers ஓட அந்த எந்தெந்த லேயர்ஸ் வந்து என்ன மாதிரியான ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஐ ஹோப் யூ நோ தட். ஸோ அதுல வந்து மீசோடம்ல இருந்து தான் நோட்டோகார்ட் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. நோட்டோகார்ட் அண்ட் வெர்டிபிரல் காலம் ரெண்டுமே மீசோடம் தான். அந்த நோட்டோகார்ட் இஸ் ஃபார்ம்டு பை வாக்குலேட்டட் செல்ஸ். ஸோ இது வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய செல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we call it as a வாக்குலேட்டட் செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. and they are filled with fluid. so நோட்டோகார்ட்ன்றது ஒரு fluidல ஃபில் ஆகி இருக்கு. and this turgid cells will give strength to the notocard. இந்த 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 செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நோட்டோகார்டுக்கு நல்லாவே வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். and this notocard is covered by a sheath of connective tissue. so it is totally covered by connective tissues ஆல ஆனது அப்படின்னு நம்ம சொல்லலாம். so இது வந்து இது வரைக்கும் அந்த நோட்டோகார்டு அப்படின்றது கொடுத்திருக்காங்க. and we also see some pictorial representation of a notocard also. and here you can see the cross section of notocard. இந்த சில பாயிண்ட்ஸ் சில பிக்சர்ஸ் எல்லாமே உங்க புக்ஸ்ல கிடையாது. I just given for the understanding, for the better understanding. and இதுதான் வந்து நோட்டோகார்டோட ஒரு cross section. அதை கட் பண்ணானா இந்த மாதிரி ஒரு செக்ஷன் தான் நமக்கு கிடைக்கும். and this is the dorsal tubular nerve cord. ஒரு நர்வ் கார்டு சொல்லும் போது நர்வ்ஸ் நம்ம சொன்னாலே கண்டிப்பா அந்த இடத்துல கேங்லியான்றது இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி ஹியூமன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நர்வ் சிஸ்டம் சொல்லிட்டு சும்மா அதோட இமேஜஸ் வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஃபுல்லா ஒயர் மாதிரியான கனெக்ஷன்ஸ் தான் இருக்குமே. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா நர்வ் கார்டு. அதுலயே வந்து நம்ம நர்வ்ஸ்ல வந்து நம்ம பார்த்திருப்போம் ஒயிட் மேட்டர், ஸ்பைனல் கார்ட்ல இருக்கக்கூடிய ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ see here and this is the gray matter, this is the white matter. and this is the pharyngeal gill slits. இதுக்கு முன்னாடி pharyngeal gill slits சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எது வந்து நம்ம pharyngeal gill slits அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த இதுதான் வந்து ஆக்சுவலா அது ஒரு எம்ப்ரியோ, ஒரு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ரியோட பிக்சர் தான் இது. and you can see the clear picture, clear representation. see here இதெல்லாம் அந்த குழந்தையோட கண் இங்க தெரியுது உங்களுக்கு. சோ இது வந்து வளர வளர என்ன பார்த்தீங்கன்னா இதான் அந்த pharyngeal region. here you can see here. இதை மட்டும் நான் காட்டுறேன். pH அப்படின்றது pharyngeal. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. that is the pharyngeal gill slits. அப்படியே வந்து ஒரு ஃபிஷ்க்கு எப்படி வந்து ஒரு gill slits இருக்குமோ அதே மாதிரி இந்த எம்ப்ரியோவுக்கும் இருக்கும். இதுதான் நம்ம வந்து pharyngeal gill slits சொல்லுவோம். ஈவன் எல்லா வெர்டிபிரேட் அனிமலுமே அது வந்து எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல இருக்கும்போது கில்ஸ் எதுக்காக இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஃபிஷ்க்கு வந்து கில்ஸ் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஃபார் ரெஸ்பிரேஷன் பர்பஸ்க்காக இருக்கும். நமக்கு வந்து லங்ஸ் எல்லாமே ஃபார்ம் வி டூ யூஸ் ஒன்லி லங்ஸ். நம்ம வந்து ரெஸ்பிரேஷனுக்கு லங்ஸை யூஸ் பண்றோம். பட் ஒரு எம்ப்ரியோவா அந்த லங்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுறதுக்கு பிஃபோர் ஸ்டேஜ்ல எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா we do have this pharynx region. இந்த gill slits மாதிரி நமக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும். தென் இதோட இதோட இது வந்து அட்வான்ஸ்மெண்ட் அந்த எம்ப்ரியோ வந்து நல்லா டெவலப் ஆகும்போது தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா it just can't get converted. இது வந்து க்ளோஸ் ஆயிடும். இது கம்ப்ளீட்டா ஒரு இது வச்சு க்ளோஸ் ஆன மாதிரி லங்ஸ் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இது எல்லாமே கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். and this is the posterior tail region. here you can see this is a posterior tail.
அண்ட் இது வந்து ஒரு அனிமலோட கம்ப்ளீட் பாடி. இது வந்து ஸ்டார்டிங் த மவுத் ரீஜன் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா அதோட ஏனஸ் ரீஜன். இந்த இடம் வந்து ஏனஸ் ரீஜன் அண்ட் the remaining part இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் postnal tail. Here you can see the one more lining. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லைனிங் வருது, நீங்க பார்க்கலாம். see here. So இதுதான் ஆக்சுவலா வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த postnal tail அப்படின்ற ரீஜன். அண்ட் இதுல நம்ம கார்டேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அனிமல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா now we are going to see about the phylum Hemichordata. ஃபைலம் ஹெமிகார்டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய கிளாஸஸா இருக்கலாம், இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபைலமா இருக்கலாம், இது எல்லாமே வந்து இன்னும் 2 அனிமல்ஸ் வந்து கார்டேட்ஸ்ல ஐ மீன் கார்டேட்ஸ்ல வரும். தென் ஒன்லி வி வில் see about the vertebrates நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இதுல வந்து ஹெமிகார்டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹெமி மீன்ஸ் half. see here அந்த பைலம் அந்த நேம்லயே ஆக்சுவலா அதுக்கு தெரியுது. ஹெமி மீன்ஸ் half, கார்டேட்டா மீன்ஸ் நோட்டோகார்ட். ஸோ இந்த அனிமலுக்கு இதுல இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வந்து பாதி நோட்டோகார்டு தான் இருக்கும். பொதுவாகவே கார்டேட் அனிமல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெமிகார்டேட்டாவா இருக்கலாம், இல்லைன்னா செஃபலோகார்டேட்டாவா இருக்கலாம், ஈவன் யூரோகார்டேட்டா, இதெல்லாமே இதுக்கு அடுத்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். இந்த மாதிரி அனிமல்ஸ் நீங்க எதை எடுத்துக்கிட்டாலுமே அந்த அனிமலுக்கு வந்து half of the body தான் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தான் நோட்டோகார்டு இருக்கும். பட் இங்க நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஹெமிகார்டேட்ஸ் நம்ம சொல்லும் போது ஹெமி மீன்ஸ் half, கார்டேட்டா மீன்ஸ் நோட்டோகார்ட். ஸோ இங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு half place தான் நோட்டோகார்ட் அப்படின்றது இருக்கும். Now we will see the characters of this hemichordates and they are all bilaterally symmetrical. நம்மள மாதிரி bilaterally symmetrical தான். They commonly called as acorn worms அப்படின்னு சொல்லுவாங்க, commonly called. And acorn worms are solitary worm shaped organism. பார்க்கிறதுக்கு worm shape மாதிரியே இருக்கும். The body cavity is a true coelom. It's a true coelom. எப்படி வந்து ஒரு vertebrate animalsக்கு true coelom இருக்குமோ அதே மாதிரி இதுக்கு true coelom தான். Called as a stomachord or buccal diverticulum because எதுக்காக இது வந்து stomachord அப்படின்னு சொல்றானா இந்த ஃபைலம்க்கு இந்த ஹெமிகார்டேட்டா இந்த ஃபைலம்க்கு இன்னொரு பேரு தான் ஸ்டோமோகார்டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோமோ மீன்ஸ் மவுத், கார்டேட்டா மீன்ஸ் நோட்டோகார்ட். அப்போ இந்த அனிமலுக்கு அதோட மவுத் ரீஜன்ல நோட்டோகார்டு இருக்கும். see this that is a ஸ்டோமோ, அதனால அந்த நேம் கொடுத்திருக்காங்க. அதோட மவுத் ரீஜன்ல மட்டும் நோட்டோகார்டு இருக்கும், பாடியில வேற எங்கேயும் அதுக்கு நோட்டோகார்டு அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்காது. அதனாலதான் இதுக்கு வந்து ஸ்டோமோகார்ட் ஆர் பக்கல் டைவர்டிகுலம் இஸ் பிரசன்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாடி வந்து 3 செக்ஷன்ஸா இருக்கும். ஒரு ப்ரோபோசிஸ் அப்படின்றத சிம்பிளா சொல்லலாம் பாத்தீங்கன்னா, இப்போ எலிஃபண்ட்டுக்கு வந்து அந்த தும்பிக்கை இருக்கும் இல்லையா, எலிஃபண்டோட தும்பிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஃபேஸ்ல அந்த நோஸ் அப்படின்றது வந்து தட் இஸ் அப்பர் லிப் தான் ஆக்சுவலா வந்து அதுக்கு வந்து தும்பிக்கையா மாறி இருக்கும். லோவர் லிப் இருக்கும், அந்த அப்பர் லிப் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா see the upper lip அப்படின்றது வந்து அப்படியே கீழே நல்லா அந்த ஃபேஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கும். தட் இஸ் கால்டு ப்ரோபோசிஸ். அந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சர்ல சேர்ந்து இல்லாம அது ஆக்சுவலா சேர்ந்து தான் இருக்கும், பட் பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல இருந்து முன்னாடி பெருசா வந்திருக்கும். அதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய ப்ரோபோசிஸ் அப்படின்றது. அண்ட் காலர் நெக் தான் ஆக்சுவலா காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனிமல் வந்து ரொம்ப சிம்பிளஸ்டான அனிமல், இது வந்து வெர்டிபிரேட் கிடையாது, அதனால இதுக்கு வந்து காலர் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அண்ட் எ ட்ரங்க்னா வயிறு பகுதியை நம்ம ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஹேஸ் அ பார்ஷியலி ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இது கம்ப்ளீட்டா வந்து ஓப்பன் கிடையாது, தே ஆர் ஹேவிங் பார்ஷியலியா வந்து ஓப்பன் சர்க்குலர் சிஸ்டம் அண்ட் பார்ஷியலி க்ளோஸ் சர்க்குலர் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் possess glomerulus as an excretory organ. இப்ப நம்மளோட கிட்னி நீங்க எடுத்தீங்கன்னா we are having like அந்த ஹெனல்ஸ் லூப், அந்த குளோமருலஸ் ஸ்ட்ரக்சர் அது எல்லாமே இருக்கும். பட் இது வந்து அப்ப குளோமருலஸ் வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து ஒரு அந்த அனிமல் ஹையர் ஆர்டர் பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்குன்னு அதோட மீனிங். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அது குளோமருலஸ் அப்படின்றது தான் எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் அதுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. அண்ட் இட் கேன் ஃபீட்ஸ் ஆன் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இந்த வாட்டர் பிகாஸ் இந்த அனிமல் வந்து மேக்ஸிமம் ஹெமிகார்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வாட்டர் அனிமல்ஸ் தான். எது எல்லாமே வாட்டர் தான், எதுவுமே வந்து லேண்ட்ல அதால இருக்க முடியாது. அப்போ ஒரு ஃபிஷஸ்க்கு அப்புறமா தான் ஒரு அனிமல் வந்து லேண்டுக்கு எல்லாமே பார்க்க ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா வாட்டர் தான் இருக்கும் மேக்ஸிமம் அனிமல்ஸ் எல்லாமே. அண்ட் ஃபீட்ஸ் ஆன் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இன் த வாட்டர். ஃபைன் பார்ட்டிகல்ஸ்னா இப்போ நம்ம பொரிஃபரா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதோட அந்த போர்ஸ் இருக்கும் நம்ம சொன்னோம், அந்த இஸ் ஆஸ்குலம் ஆர் ஆஸ்டியா நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஆஸ்டியா மூலமா வாட்டர் என்டர் ஆகும். தென் அதே மாதிரி
அது வழியா வந்து வாட்டர் எக்ஸ்கிரீட் ஆகும். அந்த ஆஸ்குலம் அந்த ஆஸ்டியா மூலமா வந்து வாட்டர் என்டர் ஆகும்போது அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது அந்த அனிமல்ஸ் என்ன பண்ண ட்ராப் பண்ணிடும், பிடிச்சி வச்சுக்கும். தென் அதை ஃபுல் டைஜஸ்ட் பண்ணி அதை வந்து ஃபுட்டா எடுத்துக்கும். அதே மாதிரி தான் இதுவும் ஃபீட்ஸ் ஆன் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இந்த வாட்டர் ஆல் லிவ் இன் மெரைன் என்விரான்மெண்ட். எல்லாமே வந்து சீ வாட்டர் தான் இருக்கக்கூடியது. இந்த லார்வா இஸ் ஸோ இதுக்கு வந்து டைரக்ட் லார்வா கிடையாது. தே டூ ஹாவ் அ இன்டைரக்ட் லார்வா. இந்த லார்வா நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அந்த லார்வா நேம் இஸ் டொர்னேரியா லார்வா. இதே டொர்னேரியா லார்வா இதுக்கு முன்னாடி ஒன்று படிச்சிருக்கோம். யூ ஜஸ்ட் கெஸ் இட் வேர் இட் இஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ பெலினோகிளாசஸ். பெலினோகிளாசஸ் அப்படின்ற ஒரு அனிமல் இருக்கு. அண்ட் அதை தான் நம்ம இதுல வந்து சொல்லியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் த பெலினோகிளாசஸ் அனிமல். அண்ட் இந்த அனிமலோட பிக்சர் வந்து கூகுள்ல இன்னும் நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. யூ கேன் ப்ரௌஸ் இட். இதுல நம்ம சொல்லக்கூடிய அந்த ப்ரோபோசிஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் இதுதான். அண்ட் இது வந்து காலர், இது வந்து ட்ரங்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா we classified into phylum chordata ரெண்டு குரூப்பா நம்ம பிரிக்க ஆரம்பிப்போம். we just classified into two groups. அது எந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா so two groups நம்ம classify பண்றோம். அதுல ஒரு குரூப் அப்படின்றது ஏக்ரேனியேட்டா ஆர் புரோட்டோகார்டேட்டா நம்ம சொன்னோம். அந்த புரோட்டோகார்டேட்டா தான் நம்ம இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தோம். ஹெமிகார்டேட்ஸ் வந்து அதுல வரக்கூடியது. சோ அது நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏக்ரேனியேட்டா. கிரேனியம் அப்படின்னு வந்தாலே கிரேனியம் அப்படின்னா என்னன்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா ஸ்கல். சோ கிரேனியா அப்படின்னா ஸ்கல், மண்டை ஓடி இருக்கிற அனிமல் தான் ஸ்கல் நம்ம ஸ்கல்னு நம்ம சொல்லுவோம். கிரேனியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஏன்ற ஒரு வார்த்தை வந்தாலே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்கன்னா ஏன்ற ஒரு லெட்டர் வந்தாலே ஆப்சன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். சோ அப்ப ஏக்ரேனியேட்டா அனிமல்ல அந்த அனிமல்ஸ்க்கு ஸ்கல் அப்படின்றது இருக்காது. அதனாலதான் அதுக்கு பேரே ஏக்ரேனியேட்டா ஆர் புரோட்டோகார்டேட்டா. புரோட்டோகார்டேட்டானா அந்த அனிமலுக்கு ஒரு வெர்டிபிரேட் வரக்கு முன்னாடியே வந்தது. ப்ரோ மீன்ஸ் ஃபர்ஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அனிமல்ஸ் தான் புரோட்டோகார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கிரேனியேட்டா அண்ட் வெர்டிபிரேட்ஸ் அப்படின்றாங்க. See here, acraniata or protochordata. பட் இங்க பாத்தீங்கன்னா craniata or vertebrata அப்படின்னு நம்ம சொல்லலாம். or actually bracketing craniata or vertebrata. அப்ப இந்த அனிமலுக்கு ஸ்கல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் அதோட பாடியில இருக்கு. அதனாலதான் craniata vertebrates அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது ஏக்ரேனியேட்டாவோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ பிரெயின் பாக்ஸ் ஆர் கிரேனியம். இங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு பிரெயின் பாக்ஸ்ன்றது கிடையாது. பிரெயின் பாக்ஸ் எதை நம்ம சொல்லுவோம் நமக்கு தெரியும். சோ பிரெயின் எங்க இருக்கும், ஸ்கல்லுக்குள்ளதான் இருக்கும், மண்டை ஓட்டுக்குள்ளதான் பிரெயின் இருக்கும். அப்ப இந்த அனிமலுக்கு பிரெயின் பாக்ஸ் அப்படின்றது இருக்காது, கிரேனியமும் இருக்காது. கிரேனியம் இஸ் நத்திங் பட் த ஸ்கல். இந்த அனிமலுக்கு இருக்காது. நோட்டோகார்ட் மே பர்சஸ் throughout the life and is not replaced by the vertebral column. முக்கியமான ஒரு பாயிண்ட். நோட்டோகார்ட் லைஃப் லாங் இருக்கும். ஒண்ணு இருந்ததுன்னா லைஃப் லாங் இருக்கும். அப்படி இல்லைன்னா அதோட அந்த அனிமலோட லைஃப் ஸ்டேஜ்ல ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல கண்டிப்பா இருக்கும். அதான் இந்த இடத்துல வந்து நோட்டோகார்ட் மே பர்சஸ் throughout the life அப்படி இருக்கும். and is not replaced by the vertebral column. அப்படி ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து vertebrate அனிமல்ஸ்ல வரும், இதோட ஸ்டாப் ஆகாது. பட் இங்க பாருங்க நோட்டோகார்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை த vertebral column. அப்படின்னா என்ன அர்த்தம்னா vertebrate அனிமல்ஸ் இருக்கக்கூடிய எல்லா அனிமலுக்குமே நோட்டோகார்ட vertebral column அப்படின்றது வந்து நோட்டோகார்ட ரீப்ளேஸ் பண்ணிடும், ரீப்ளேஸ் பண்ணப்படும். அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய கிரேனியேட்டால இருக்கக்கூடிய நோட்டோகார்டோட டிஃபரன்ஸ். சோ அப்ப இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப நம்ம ஹியூமன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலோ இல்ல ஒரு ஃபிஷஸ் நீங்க எடுத்துக்கலாம், ஆம்பிபியன் எடுத்துக்கலாம், ரெப்டைல்ஸ் எடுத்துக்கலாம், பேர்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஹியூமன்ஸ் மேமல்ஸ் எந்த அனிமல்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். அப்ப இங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டோகார்ட இங்க வெர்டிபிரல் காலம் அப்படின்றது ரீப்ளேஸ் பண்ணிடும். அதோட மீனிங். இங்க வந்து ஏக்ரேனியேட்டால சப்ஃபைலம் ரெண்டா டிவைட் ஆகுது. ஃபைலம் புரோட்டோகார்டேட்ஸ்ல ரெண்டு சப்ஃபைலம் இருக்கு. அதுல வந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா யூரோகார்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஒன் வந்து செஃபலோகார்டேட்ஸ், அதாவது ஹெட்ல இருக்கக்கூடியது. யூரோனா மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோ மீன்ஸ் டெய்ல். டெய்ல் டெய்ல். செஃபலோ மீன்ஸ் ஹெட். செஃபலோ மீன்ஸ் ஹெட். செஃபலான் அப்படின்னாங்கன்னா ஹெட்னு அர்த்தம். இது ஹெட். அண்ட் இதுல வந்து கிரேனியேட்டால அதுல ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏநாத்தோஸ், நாத்தோஸ்டோமேட்டா. நாத்தோஸ்டோமேட்டா ஏநாத்தோஸ்டோமேட்டான்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நாத்தோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜா, அதாவது நமக்கு தாடன் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஜாஸ்னா
நமக்கு 2 ஜாஸ் இருக்கும், அப்பர் ஜா அண்ட் லோயர் ஜா. அந்த ஜாஸ்ல தான் நமக்கு வந்து டீத் எல்லாமே அரேஞ்ச் ஆகியிருக்கு. அந்த நாத்தோஸ் ஜி சைலண்ட் ஆக்சுவலா, அதை என் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும், நாத்தோன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நாத்தோஸ் டொமேட்டா. அந்த நாத்தோஸ் டொமேட்டால பாத்தீங்கன்னா 2 விதமா நம்ம சொல்லுவோம், ஏ நாத்தோஸ் அண்ட் நாத்தோஸ் டொமேட்டா. இந்த நாத்தோஸ் டொமேட்டா அப்படின்றது வந்து ஜா உள்ள அனிமல். ஸ்டோமானா நம்ம சொல்லியிருக்கோம் மவுத்னு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டோமா மீன்ஸ் மவுத், நாத்தோ மீன்ஸ் ஜா. அந்த அனிமலுக்கு மவுத்ல ஜான்றது இருக்கும். அந்த அனிமலை தான் நம்ம நாத்தோஸ் டொமேட்டா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இல்லாதத என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ நாத்தோஸ் டொமேட்டான்னு சொல்லுவாங்க, அது ஏ நாத்தன்ஸ் அப்படின்னுவாங்க. ஏ நாத்தோன்ஸ்னா அந்த அனிமலோட மவுத்ல வந்து ஜாஸ்ன்றது இருக்காது, தாடைகள் அப்படின்றது இருக்காது. இந்த அனிமல் தான் நம்ம ஏ நாத்தோஸ் டொமேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஏ நாத்தோஸ் டொமேட்டா அப்படின்னு நம்ம சொல்லும் போது இட் இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 2 classes. It is called Ostracodermy and Cyclostomata. இது ரெண்டுமே வந்து ஏன்ஷியன்டான ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே நம்ம ஃபிஷஸ் தான். ஆனா அந்த ஃபிஷஸ் வந்து வெர்டிபிரேட்ஸ்ல வரக்கூடியது. பிகாஸ் அது ஹெட்ல இருந்து அந்த டெயில் ரீஜன் வரைக்கும் வெர்டிபிரேட் காலம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து போன் இருக்கும். அதாவது வெர்டிபிரல் காலம் கம்ப்ளீட்டா இருக்கு ஹெட்ல இருந்து டெயில் வரைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து சம் ஆன்சிஸ்டர் ஃபிஷஸ் அப்படின்றது இருக்கு. அதுதான் நம்ம சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோகோடம்ஸ் அண்ட் சைக்ளோஸ்டோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர்லயே வந்து மீனிங் இருக்கு. ஆஸ்ட்ரோ ஒரு சைக்ளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல நான் இதை எக்ஸாம்பிளா சொல்றேன். சைக்ளோ பாத்தீங்கன்னா சைக்ளோனா ஒரு சர்க்கிள்னு அர்த்தம். சைக்கிள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, சைக்கிள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த சைக்கிள் டயர் வந்து ரவுண்டா இருக்கு, சைக்கிள் வந்து நல்லா ரவுண்டா இருக்கு, அதான் நம்ம வந்து சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டோமா மீன்ஸ் மவுத். சைக்ளோஸ்டோமால என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சைக்ளோஸ்டோமால இருக்கக்கூடிய அனிமலோட மவுத் வந்து சர்க்கிளா இருக்கும். அதே நேரத்துல அந்த அனிமலுக்கு ஜாஸ்ன்றது இருக்காது. பாத்தீங்கன்னா வாய் அதோட மவுத் வந்து நல்லா ரவுண்டா இருக்கும், ஆனா ஜாஸ் இருக்காது. அதான் அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அதுல இருக்கக்கூடியது மேக்சிமம் வந்து ஏ நாத்தோஸ்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே வந்து பாராசிட்டிக் ஃபார்ம்ல தான் இருக்கும். பாராசைட்னா எப்படி நம்மளோட ஹெட்ல இருக்கக்கூடிய ஹெட் கிளவுஸ் இருக்கோ, லைக் பிளாட்டிஹெல்மின்தஸ் அஸ்கெல்மின்தஸ் இருக்கோ, அதே மாதிரி இருக்கும். பட் ஏ நாத்தோஸ்ல இருக்கக்கூடிய அனிமல் எல்லாமே ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் கிடையவே கிடையாது. எல்லாமே மேக்ரோஸ்கோபிக் தான், கண்ணுக்கு தெரியக்கூடிய அனிமல் தான். ஆனா எதுவுமே வந்து எண்டோ பாராசைட்டா இருக்காது, எல்லாமே எக்டோ பாராசைட்ஸ் தான். மேக்ஸிமம் ஆஃப் த அனிமல்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாமே எக்டோ பாராசைட்ஸ் தான். பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய அனிமல் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய மேக்ஸிமம் பெரிய சைஸ்ல தான் இருக்கும். அதனாலதான் இது வந்து எக்டோ பாராசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கமிங் டு த நாத்தோஸ் டொமேட்டோ, அதுல பாத்தீங்கன்னா இந்த நாத்தோஸ் டொமேட்டோல அதுல வந்து 2 சூப்பர் கிளாஸஸா டிவைட் பண்றாங்க. ஓகே, ஸோ நாத்தோஸ் டொமேட்டோல 2 சூப்பர் கிளாஸா டிவைட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா பிஷஸ் அண்ட் டெட்ராபோடா அப்படின்னு 2 தான் பிரிக்கிறாங்க. பிஷஸ் அப்படின்னு வரும்போது அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸஸ் டிவைட் பண்றாங்க. பிஷஸ்னா கம்ப்ளீட்டா ஃபிஷ் மட்டும்தான். பிஷஸ்ல கம்ப்ளீட்டா ஃபிஷஸ் மட்டும்தான். ஆனா அந்த ஃபிஷஸ்லயும் இன்னும் ஒரு 3 கிளாஸஸா டிவைட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா பிளாக்கோடெர்மி, கான்ட்ரிக்டஸ், ஆஸ்டிக்டஸ். பிளாக்கோடம்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த ஷார்க் இது எல்லாமே வந்து பிளாக்கோடம்ஸ்ல வரக்கூடியது. கான்ட்ரிக்டஸ் எடுத்தீங்கன்னா கான்ட்ரிக்டஸ் வந்து கான்ட்ரோனா கார்டிலேஜ்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு சில மீன் சதப்பத்துள்ள மீன் எல்லாமே நம்ம வந்து கான்ட்ரிக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்டஸ் அப்படின்னா மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ் தான் ஆக்சுவலா இப்டஸ்ன்னு சொல்லுவாங்க. த ஸ்டடி ஆஃப் ஃபிஷஸ் இஸ் கால்டு இத்தியாலஜி. எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு ஒரு ஸ்டடீஸ்க்கு நம்ம வந்து அது லாஜி அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி ஃபிஷ்ஷை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் வந்து இத்தியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ட்ரிக்டஸ்னா மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்டிலேஜ் ஃபிஷஸ் தான் நம்ம கான்ட்ரிக்டஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வஞ்சிர மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா, வஞ்சிர மீன் நம்ம சாப்பிட்டுருப்போம். அந்த வஞ்சிரம் வந்து வறுத்திருந்தாங்கன்னா சென்டர்ல ஒரே ஒரு போன் மட்டும் தான் இருக்கும். வேற எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா போன்ன்ற ஸ்ட்ரக்சரே இருக்காது. அதுதான் ஆக்சுவலா வந்து கான்ட்ரிக்டஸ்க்கான எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஆஸ்டிக்டஸ் பாத்தீங்கன்னா போனி ஃபிஷஸ் ஃபுல்லா அதோட சதை பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடவே முடியாது, வாயில வச்சாலே வந்து அந்த அதோட முள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே வந்து எலும்புள்ள மீன், அதெல்லாம் வந்து நம்ம ஆஸ்டிக்டஸ் நம்ம சொல்லுவோம். பட் இது 3த்துக்குமே போன் வந்து வெர்டிபிரல் ஸ்ட்ரக்சர் வந்து பாடி என்டையர் பாடி இருக்கும். இது நம்ம வந்து ஃபிஷஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் கமிங் டு த லாஸ்ட் ஒன், தட் இஸ் கால்ட் டெட்ராபோடா. டெட்ரா மீன்ஸ் 4, போடா மீன்ஸ் லெக். ஸோ டெட்ரா மீன்ஸ் 4 legged அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த 4 legged அனிமல் அப்படின்றது ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் டிஃபர் ஆகும். ஒரு சில அனிமலுக்கு ஃபர்ஸ்ட் 2 கால் இருக்கும், ஐ மீன் 2 கை, அடுத்தது 2 கால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கை கால்ன்றது நமக்கு தான் நம்ம சொல்லுவோம் ஹேண்ட் அண்ட் லெக்ஸ்னு.
ஆம்பிபியன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து 4 limb அண்ட் ஹைண்ட் limb அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு அனிமலுக்கும் இது வந்து மாறும். இந்த டெட்ராபோட்ஸ்ல அதுவும் வந்து ஃபர்தரா கிளாஸஸ் ஒரு 4 கிளாஸா டிவைட் ஆகுது. பாத்தீங்கன்னா ஆம்பிபியா, ரெப்டீலியா, ஏவிஸ் அண்ட் மேமல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபோர் டிஃப்ரெண்ட் கிளாஸஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஷார்ட் தான் நான் கொடுத்துருக்கிறேன். அண்ட் வி வில் சி ஃபர்தரா வந்து அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபைலம் கார்டேட்ஸ்ல. வி வில் சி இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.